வணக்கம் உறவுகளே. விநாயகருக்கு கொழுக்கட்டை ஏன் படைக்கப்படுகிறது? படைக்கப்படும் கொழுக்கட்டை யாருடைய பசியை தீர்க்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஞானபாலி என்பவன் சத்தியமே வடிவான உத்தம அரசன். முழுமுதற் கடவுளான கணபதியின் தீவிர பக்தன். விநாயகரின் பக்தனாக நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தபோதும் ஒரு முறை பெரும் பஞ்சம் வந்துவிட்டது. மக்கள் கஷ்டப்பட்டு விடக்கூடாது என்று பல வகை திட்டங்களை தீட்டி அவர்களை காப்பாற்றி வந்தான். எனினும் பஞ்சம் தொடர்ந்து நீடித்ததால் ராஜகுருவின் ஆலோசனைப்படி ருத்ர யாகம் ஒன்றை செய்ய தொடங்கினான். யாகத்தின் நடுவே அரசரின் விதி தனது வேலையை தொடங்கியது. ஆம், அந்த வழியே சென்ற மேனகை ஞானபாலியின் கண்களை கவர்ந்தாள். சிற்றின்ப ஆசையால் அரசன் வேள்வியை பாதியில் நிறுத்திவிட்டு எழுந்து மேனகையின் பின்னே சென்றான். பின்னே வந்த அரசரை எச்சரித்துவிட்டு மேனகை மறைந்தாள். ஏமாந்து போன அரசன் ஞானபாலி மீண்டும் யாகம் செய்யும் இடத்திற்கு வந்தான். யாகம் பாதையில் நின்றதால் பெரும் ஆபத்து நேரும் என்று ராஜகுரு எச்சரித்தார். எனவே மீண்டும் மற்றொரு நாள் யாகத்தை தொடங்கலாம் என்றும் அறிவுறுத்தினார். அதை கண்டுகொள்ளாமல் நின்று போன யாகத்தை தொடங்கிய ஞானபாலி அஷ்டதிக் பாலர்கள் தோன்றி சபித்தனர். இதனால் ஒற்றை கண் பூதமாக மாறி அலையத் தொடங்கினான். ஞானபாலி கண்ணில் பட்ட மனிதர்களை எல்லாம் பிடித்து உண்டான். ஞானபாலி கொடிய அரக்கனாக மாறி சகல உயிரினங்களையும் வதைத்தான். தீராத பெரும்பசியால் உயிர்கள் எல்லாம் விழுங்கினான். எனினும் முந்தைய பழக்கத்தின் காரணமாக விநாயக பெருமானின் வழிபாட்டை மட்டும் தொடர்ந்தான். பூமிக்கே பெரும் அச்சுறுத்தலான ஞானபாலியை எந்த தேவர்களாலும் அழிக்க முடியவில்லை. அவனுக்கு கணமுகனின் ஆசி இருந்ததே காரணம் என்று பூமாதேவி அறிந்து கொண்டாள். தன் பக்தனாக ஞானபாலிக்கு அருள் செய்யவும் பூவுலகை காக்கவும் கணபதி திருவுளம் கொண்டார். வேடனாக உருமாறி ஞானபாலியை எதிர்க்க வந்தார் கணபதி. காண்பவர் யாவரையும் அழித்துவிடும் பூத ஞானபாணியால் அந்த வேடனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. போர் நீண்டது. இறுதியாக வந்திருப்பது கணபதி என்று கண்டுகொண்டார் ஞானபாலி. கண்ணீரோடு விழுந்து வணங்கி தன்னை ரட்சித்து ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினான். தனது பெரும் பசியை போக்குவதுடன் தன்னையும் கணநாதராகிய பிள்ளையார் தம்மோடு வைத்துக் கொள்ளுமாறு வேண்டினான். பிறப்பில்லா பெருவாழ்வை தந்து காக்குமாறு அழுதான். கண்ணீரால் தொழுதான். பரம பக்தனான ஞானபாலியை கொல்லவோ பூமியில் அப்படியே விற்று செல்லவோ முதற் கடவுளுக்கு மனம் வரவில்லை. கொடுமையான செயல்கள் பல புரிந்ததால் சொர்க்கமும் சாத்தியமில்லை என்று உணர்ந்தார். எனவே அவன் வேண்டியபடி தன்னுடனே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணினார். அதே சமயம் அவனது பெரும் பசிக்கும் வழி செய்ய திருவுள்ளம் கொண்ட கணபதி கடவுள் விஸ்வரூப வடிவம் எடுத்து ஞானபாலியை தன் கையால் பிடித்து அவனை ஒரு கொழுக்கட்டை வடிவமாக்கி விழுங்கிவிட்டார். இப்படியாக கணபதி கடவுளின் பக்தனான ஞானபாலி கொழுக்கட்டை வடிவத்தில் விநாயக பெருமானின் வயிற்றில் அமர்ந்து கொண்டான். பெறுதற்குரிய இந்த பேற்றை பெற்று ஆனந்தம் கொண்டான். தேவர்களும் மக்களும் இந்த சம்பவத்தை கண்டு மகிழ்ந்தனர். கணநாதரின் ஆணைப்படியே ஞானபாலியின் போக்கை அவருக்கு கொழுக்கட்டை படைக்கவும் ஒப்புக்கொண்டார்கள். அன்றிலிருந்து அவருக்கு படைக்கப்படும் கொழுக்கட்டை யாவும் ஞானபாலிக்கே போய் சேர்ந்தன. ஆன்மா என்ற இனிப்பான புராணத்தை பொதிந்து இந்த உடலையே ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கிறோம் என்பதை கொழுக்கட்டையின் தத்துவம். வாழும் காலம் வரை தன்னை அப்படியே ஒப்படைக்க முடியாது என்பதால் கொழுக்கட்டையின் வாயிலாக செய்கிறோம். ஞானபாலியை வைத்து விநாயக பெருமானை ஒவ்வொருவரும் சரணாகதி அடைய செய்துவிட்டான் என்பதை இந்த கதையின் அடிப்படை. பிள்ளையாரை பிடித்து கொள்ளுங்கள். மனதிற்கு பிடித்தவாறே வாழ்க்கை அமைந்துவிடும். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.